ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எடுத்துகிட்டு இந்த குரங்கு குட்டிகளை காமிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த வாண்டுக பண்ண சேட்டை இருக்கே, இது என்ன நான் அடுத்தது சொல்கிறேங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிங்கிரி பக்கத்தில் இருக்க ஜீவசமாதிக்கு தாங்க வந்தோம். வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு சொன்னாங்க. அதனால் சாமி கும்பிட்டுட்டு இறங்கி வந்துட்டோம். வந்து பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. தண்ணி அந்த இடமும் சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணி வந்து ரொம்ப ஐஸ் மாதிரி இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து என் கல்யாண நாள், அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மருதமலைக்கு தான் போகலான்னு போனோம். அப்புறம் அங்கே போயிட்டு திடீர்னு வெள்ளிங்கிரி போகலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, வெள்ளிங்கிரி சாமி கோவிலுக்கு போகலாங்கும் போது நட சாத்திக்கிட்டாங்க. 3 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே தான் திறப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே ஜீவசமாதி கிட்டே வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த தண்ணி கிட்டே போகலான்னு வந்தாங்க. ஆனால் ரொம்ப நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த கல்யாண நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கல்யாணம் இந்த 8 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண நாள் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் வீட்டுக்கார் காலையிலேயே சொல்லிட்டாங்க, இது வந்து இன்றைக்கி வந்து உன்னோட நாள், எவ்வளோ நேரம் வேறு ஜாலியாக தண்ணியிலே இரு அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கனால அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு தான் வந்தோம். அத்தை இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் குழந்தைகளும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் பார்க்கறக்கு, நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து அந்த சைடு துணியெல்லாம் துவைச்சிட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்கு போகிறவங்களும் வந்து குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இருக்க இடத்துல நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன் சொல்லிட்டு. காலையில் வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக உட்காந்துட்டே இருந்தேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்ட தான் இருக்கும். இருந்தாலும் தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணி வந்து ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சரியான மழையாமாங்க. அதனால் வந்து தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கல. தண்ணி கலர் அப்படி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக மண்ணுக்கெலாம் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் துவைக்கிறதுக்கு வந்து அந்த ஊரில் இருக்க அக்காங்கெல்லாம் வந்தாங்களாம். வரும்போது குட்டி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் பாட்டுக்கு ஜாலியாக தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. அப்புறம் அவனை நான் தூக்கிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் சாக்லேட் சாப்பிட்டு கை ஃபுல்லாக சாக்லேட் பண்ணியிருந்தான். எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டு அவங்க போனோடனே. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. மாமா மட்டும் தண்ணிக்குள்ளே விளையாடவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா தண்ணி வந்து ஐஸ் மாதிரி இருந்துச்சு. நான் இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரல, அதே ட்ரெஸ்ஸோடு தான் போனேன். இருந்தாலும் அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. அந்த குரங்கு குட்டிக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு வரும்போது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் பீஸாக கிழிச்சு போட்டுட்டாங்க. எங்களுக்கும் தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம். ஆனால் சரியான செட்டிங்க. சாப்பிட்டு வரும்போது ஒரு குரங்குட்டி பார்த்திங்கன்னா தட்டில் இருந்து எடுத்துகிட்டு இருந்தது நான் பார்க்கல. அந்த தட்டை வந்து எடுத்ததுக்கு என்னை பார்த்து ஒரன்னு கத்திகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஆனால் பார்க்க பயமாக இருந்தது, இருந்தாலும் அழகாக இருந்தது பார்க்குறக்கு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றியும் நடந்தெல்லாம் போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து யானையெல்லாம் அதிகமாக வரும்னு சொன்னாங்க, இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.